ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. Everything is recorded. ஓகே, Okay. போட்டாச்சு. அதாவது ஜாதகங்கிறது முந்தா நாளே கொடுத்தாச்சு. நேத்து அதை பத்தி பார்க்கல, வேற ஜாதகத்தை பார்த்துட்டோம். இன்னைக்கு மறுபடியும் அந்த ஜாதகத்தை நம்ம பேச போறோம். யாரு ஆமா பார்த்திருக்கீங்க? இப்ப கொஸ்டின் கேட்டாங்க. பிரியா ஆமா மேடம் கொஸ்டின் இருந்தா சொல்லுங்க சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. சரி, அப்ப ராகு முதல்ல தசா கேது புக்தி யாரு பக்கம் மியூட்? பிரியா மேடம் பக்கம் மியூட் கொடுத்தாங்க மேடம். ராகு தசா எடுத்துக்கலாம். கேது புக்தி ராகு தசா சுக்கிர புக்தி. இல்ல, நான் கேக்குறேன், வரிசையா நான் கேள்வி ஓகே கேக்குறேன். சரி சார். முதல்ல அந்த திருமணம் எந்த தசாபுத்தியில நடந்ததுங்கிறது யாராவது கெஸ் பண்ணிருக்கீங்களா? இங்க இருங்க, ஒன் வேர்டு கொஸ்டின் மாதிரி ஆன்சர் மட்டும். இந்த திசையில இந்த புத்தியில மட்டும் அப்படிங்கிற மட்டும் சொல்லுங்க, விளக்கம் வேண்டாம். ராகு தசா சூரிய புக்தி சார்னா. நீங்க ராகு திசை சூரிய புத்தி. சரி, நான் விளக்கம் கடைசிக்கு வரேன். அடுத்து யாரு சொல்றீங்க? சார் நான் சொல்றேன், அதே ராகுரிசா சூரிய புத்தி தான். பட் நேத்தே நம்ம பேசிட்டோம் அந்த சூரிய புத்தியில. இப்ப ரெக்கார்டிங் பண்றோம்ல, ரெக்கார்டிங் பண்றோம்ல, யூஸ் ஆகும். ராகுரிசா சூரிய புத்தி. ஓகே ஓகே, பிரியா மேடம் பேசுறீங்களா? சார், ராகு தசா சுக்கிர புத்தியில அவர் ஏதோ ஒரு பேசி முடிவு பண்ணி சூரிய புத்தியில மேரேஜ் நடந்திருக்கும் சார். சரி, ஓகே, மியூட் போட்டுக்கோங்க. அடுத்து கற்பா மேடம், நீங்க மியூட் எடுத்துட்டு பேசிட்டு திருப்பி மியூட் போட்டுக்கோங்க. சார், நான் ராகு தசா கேது புத்தியில திருமணத்துக்கு முடிவு பண்ணி அந்த திருமணம் அதாவது அந்த பேச்சுவார்த்தை திருமணம் வரைக்கும் போய் நின்றுக்கும்னு முடிவெடுக்கிறேன் சார். அப்படியா? ஆமாங்க சார். எப்ப திருமணம் திருமணம் எப்ப நடந்திருக்குன்னா ராகு தசால செவ்வாய் புத்தியில திருமணம் முடிஞ்சிருக்குன்னு எடுக்கிறேன் சார். அப்படியா? ஏன்? சரி, ரைட், அப்புறம் கடைசியா வரேன். ரைட், சேக்கப்பன் சார், நீங்க என்ன எடுத்திருக்கீங்க? நான் 2 விதமா எடுத்து வச்சிருக்கேன் ஐயா. கல்யாணம் நடந்திருந்த ராகுதசை சுக்கிர புத்தியில நடந்திருக்கலாம், சுக்கிரன் சூரியன்ல. அப்படி நடக்காம இருந்திருந்தா இப்ப வரைக்கும் கல்யாணம் இல்ல, இப்ப கல்யாணத்தை பத்திய கேள்வியா தான் வந்திருப்பாங்கன்னு எடுத்திருக்கேன் ஐயா. சரி, ஓகே. இப்ப கற்பக மேடம் ஓபன் பண்ணுங்க. ராகு திசை கேது புத்தியில ஏன் நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் நின்னது அப்படின்னு சொல்லுங்க, எடுத்தீங்க. ஆன்சர் சொல்லுங்க. கற்பக மேடம் மியூட் எடுத்துட்டு பேசுங்க, அப்புறம் திருப்பி மியூட் போட்டுக்கோங்க. சார், இப்ப கேக்குதாங்க சார்? கேக்குது. அதாவது ராகு இருக்கிட்ட லக்னமா வச்சுக்கிட்டோம்னா அது 7ஆம் அதிபதி கேது சார். அது சனியோட வீடு, அது 3க்குரியவர். கேது சந்திரனுடைய சாரமே வாங்கியிருக்காங்க. இயற்கை லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி எட்டாம் வீட்டுல இருக்கிறதுனால திருமணம் வரைக்கும் கேது தசா போய் அது நின்றுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா 8ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சனியுமே அங்க ராகுக்கு 3ஆம் வீட்டுல இருக்கிறதுனால திருமணம் வரைக்கும் போய் அங்க என்ன சொல்றாங்க, திருமணம் வரைக்கும் போய் அது நின்றுக்கும். 2ஆம் அதிபதி 8ஆம் இயற்கை லக்கணத்துக்கு தான் சார் நான் கனெக்ட் பண்ணேன். 2ஆம் அதிபதி 8ஆம் வீட்டுல இருக்கனால திருமணம் வரைக்கும் சரி, ஓகேனா விட்டுருங்க மேடம். சரி, ஓகேனா விட்டுருங்க, ஏன்னா டைமும் இல்ல, கம்மியா இருக்கு. ஓகேனா ரைட்னு பாட்டிருங்க. சரி, இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. ராகு திசை கேது புத்தி. இப்ப ராகு திசை கேது புத்திக்கு நீங்க திருமணம் வரைக்கும் போய் நின்றுச்சு நீங்க. இப்ப ராகு திசை கேது புத்திக்குன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? சார், நான் வரவா? சரி, வாங்க சார். ராகு திசை கேது பத்தி அந்த 3, 7, 11 கனெக்ஷன் வருது சார். சரி, அந்த லவ் அஃபேர் அந்த மாதிரி ஆகி ஒரு பிரச்சனையில முடிஞ்சிருக்குன்னு எடுத்திருக்கேன் சார் நான். அப்படியா? சரி, ஓகே. அடுத்து லதா மேடம். சார், நானும் எனக்கும் அதே கன்க்ளூஷன் தான் சார். ஏன்னா புனர்ப்பு இருக்கிறதுனால கேது சனி வீட்டுல இருக்கு, சந்திரன் சாரம் வாங்கியிருக்கு. அதனால லவ் அஃபேர் அது சக்சஸ் ஆயிருக்காது. அதுதான் கேது புக்தியில நடந்திருக்கும். அப்புறம் சுக்கிரன் புக்தியில எல்லாம் பார்த்து சூரிய புக்தியில கல்யாணம் ஆயிடும். நான் கேது புத்திக்கு மட்டும் கேள்வி. ஓகே, அவ்வளவுதான் சார். கேது புக்தி அதுதான். அடுத்து சுக்கிர புத்திக்கு அடுத்த ஒரு கேள்வி இருக்கு, அதுக்குதான் சொல்றேன். அடுத்து வாங்க கற்பா மேடம், சொல்லுங்க. நீங்க என்ன இப்ப கேது புத்தியில என்ன சொல்றீங்க? நீ அதேதான் சொல்றீங்களா? சார், அதுதான் நான் சொல்ல வந்தேன். ராகுக்கு 2ஆம் அதிபதி 3ல உட்காந்துக்காரு. 3, 7, 11 கனெக்டிங் வந்திருக்கு அப்படின்றதுதான் சார் நானும் சொல்ல வந்தேன். இல்ல, நான் அதை அப்படி கேட்கல. முதல்ல கேட்ட கேள்வி,
எந்த திசா புத்தியில திருமணம் நடந்திருக்கும்னு கேட்டேன். அது நீங்க சொல்லாம ராகு திசை ஆமாங்க கேது சார். புத்தி கேட்டீங்க. ஓகே, விட்டுருங்க. சார் சரிங்க வாங்க, சார், சரிங்க சார். சார் வாங்க, சார் வாங்க. சார் அதே தான் நான் அவங்க சொன்னதான் என்டார்ஸ் பண்றேன். ராகு திசையில கேது புத்தியில லவ் அஃபயர்ல இதாகி ஃபெயிலியர் ஆகியிருக்கும் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். சரி, ஓகே, ஏன்னா சேகப்பன் ராகு, சார். சந்திரன், செவ்வாய், புதன் எல்லாம் இல்ல, கனெக்ஷன் அதுல ஆகுறதுனால அப்புறம் போவோம். அப்புறம் விளக்கத்துக்கு சரி அப்புறம் சரி போவோம். சரி. ஓகே விளக்கத்துக்கு அப்புறம் ஓகே போவோம். ஓகே ஓகே. இன்னைக்கு மீட்டிங்கை வந்து கொஞ்சம் நீட்டா டீசெண்டா கொண்டு போவோம். அதுக்காக. சரிங்க சார், சரிங்க சார். ம். சார் சேகப்பன் சார் சொல்லுங்க. நானுமே அது கல்யாணத்துக்கு ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறாங்கன்னு எடுத்திருக்கேன். அது கல்யாணமும் ம். இருக்கலாம், வேலைக்கான முயற்சியாகவும் இருக்கலாம்னு எடுத்திருக்கேன். ம். சரி, முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, அது சக்சஸ் ஆகுது. கேதுனால தடை பண்ணியிருக்குன்னு முடிச்சிருக்கேன். சரி, ஓகே. ம். இப்ப ஆன்சர் என்னன்னா, ராகு திசை கேது புத்தியில தான் திருமணம் நடந்தது. அப்படியா? காதலும் சூரிய கிடையாது, புத்தி இல்ல. ஒண்ணும் கிடையாது. காதலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அது வந்து வீட்டுல பார்த்து வச்ச அரேஞ்சர் மேரேஜ் தான். ராகு திசை கேது புத்தியில தான் திருமணம். ம். ராகுக்கு முதல்ல சார் செவ்வாய் லவ் திருமணம். இல்லைங்கிறீங்க. இருங்க வரேன். லவ் இல்ல, அதெல்லாம் பாத்துக்கோ. ராகுக்கு வீடு கொடுத்தது சந்திரன். புதன் வீட்டுல இருந்தாலும் கூட புதன் வந்து சந்திரனுக்கு 6ல மறைஞ்சு போனார். ம். ஆமா. அப்ப எங்கிட்டு லவ் வரும்? சரி, ரைட்டு. ராகுக்கு முதல்ல செவ்வாய் திருமணத்துல வர்றாரு. மங்களக்காரன் வந்துட்டாரா? ம். சரி, இப்ப வீடு கொடுத்த சந்திரனை செவ்வாய் பாக்குறாரா? 7ஆம் பார்வை. ம். ராகுக்கு சார் கொடுத்த சனியையும் செவ்வாய் பாக்குறாரா? ஆமான்னு சொல்லுங்க. ஆமா சார். ஆமா சார், சரி. ஆமா சார். அப்ப வீடு கொடுத்தவனையும் ஜாரம் கொடுத்தவனையும் செவ்வாய் பாக்குறாருன்னா இந்த இதுல வந்து கண்டிப்பா ராகு திசையில கல்யாணம். இப்ப அடுத்து கேது புத்தியில ஏன்? கேதுக்கு சாரம் கொடுத்தவனையும் வீடு கொடுத்தவனையும் செவ்வாய் பாக்குறது. அதே பார்வை. இப்ப 12ஆம் இடத்து அதிபதி யார்? கேது இருந்த குரு. வீட்டுக்கு 12ஆம் இடத்து அதிபதி கேதுக்கு குரு. 12 சனி. குருவையும் இது பாக்குறது செவ்வாய். குரு தான். திரிகோணத்துல வர்றாரு. சனின்னு யாரு சொன்னா? சனின்னு யாரு சொன்னா? இல்ல சார், இல்ல கேது சார், குரு சார். சனி நான் தான் சொன்னேன். குரு. குரு தான் கேதுவை பாக்குறாருல. ஆமா சார். ஆல்ரெடி ராகு இருந்த வீட்டுக்கு 12ஆம் இடத்து அதிபதி புதனும் சனியும் பரிவர்த்தனை. ஆமா, சனி புதன் பரிவர்த்தனை. அப்ப அங்கேயும் கனெக்ஷன் ஆயிடுச்சு. ஏன் கேது புத்தியை தாண்டணும்? அந்த இடத்துல வயசு என்ன அவருக்கு? கரெக்டான வயசு, கல்யாணம் முடிகிற வயசு. கரெக்ட் தானே? கேது புத்தியாக இருந்தாலும் அது சனி வீட்டிலே உட்கார்ந்து இருந்தாலும் பிளஸ் சந்திரன் ஜாரமே வாங்கியிருந்தாலும் கொடுக்கும். கொடுத்துருச்சுல. கேது புத்தியில தான் திரும்பும். இப்ப அடுத்த கேள்வி, சுக்கிர புத்தியில என்ன நடந்துரும்? ஒவ்வொருத்தரா வாங்க. எல்லா பேரும் என்ன பண்ணிட்டீங்க? பிறப்பு லக்னத்துக்கு 2 அதிபதி 8ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அப்ப குடும்பத்துல ஏதோ பிரச்சனை, கல்யாண பேச்சுவார்த்தை வரைக்கும் போய் நின்றுக்கும் அப்படிங்கிற ஒரு தடை தாமதம் அல்லது லவ் அஃபேர் அப்படிங்கிற மாதிரி போயிட்டீங்க. ஆனால் வேலை பார்ப்போம் அடுத்து என்னென்ன வருது. இப்ப சுக்கிர புத்திக்கு வாங்க. ஏன் அப்படி போகாததுக்கு காரணம் என்னன்னா, அந்த 2 அதிபதி 2ஆம் இடத்தையே பாக்குறாரு. குரு அந்த இடத்தையே பாக்குறாரா? தன் வீட்டை பாக்குறது. அப்ப அதுக்கு பலம் இருக்குல்ல, அந்த வீட்டோட கனெக்ஷன்ல இருக்குல்ல, அதனால அந்த பிரச்சனை வரல அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ரைட், அடுத்து சார் வக்கரமான குரு அப்படிங்கிறது அதுல ரோல் ஆகாதா சார்? இல்ல, என்ன இருந்தாலும் வக்ரமான இருந்தாலும் குரு சந்திரன் இருக்காருல்ல, சந்திரனோட சேர்த்து சந்திரன் பௌர்ணமி சந்திரனா இருக்கிறாரு இல்லையா? அப்ப குரு சந்திர யோகம் வேலை செய்யுதுல்ல. ஓகே. அது குருவும் செவ்வாயும் பாத்துக்கிற போது குரு மங்கள யோகம் வேலை செய்யுதுல்ல. குருவும் செவ்வாயும் பார்க்கும்போது குரு மங்கள யோகம் வேலை செய்யுதுல. சந்திரனும் செவ்வாயும் நேருக்கு நேரம் பார்க்கும்போது சந்திர மங்கள யோகம் வேலை செய்யுதுல. இந்த 3 வகையான யோகங்கள் வருதுல்ல இந்த இடத்துல. அதனால கல்யாணத்தை முடிச்சு வச்சிருச்சு. சரி, இப்ப சுக்கிர புத்திக்கு வாங்க. சுக்கிர புத்தி முன்னாடியே அந்த குருவும் கல்யாணத்துல தடை இல்லாததுக்கு காரணத்தை இந்த 3 யோகத்தை சொல்லிட்டேன். சரியா? திருமணம் தடையாகாததுக்கு காரணத்தை இந்த 3 யோகத்தை சொல்லிட்டேன். அடுத்து சுக்கிர புத்திக்கு வாங்க, ஒவ்வொருத்தரா வாங்க. சுக்கிர புத்தியில ஒரு வீடு மனை அதெல்லாம் பண்ணிருப்பாரா சார்? சரி, உங்களுடைய ஆன்சர் அது. அடுத்து சொத்து சுகம் சேர்ந்து இருக்கும் சார். ஏன்னா சுக்கிர உச்சமா இருக்காரு. 4, 11 கூடியவரு.
சுக்கிரனா வரதுனால மனைவி வகையில ஏதாவது சொத்து சுகம் சேர்ந்திருக்கலாம். ம் சரி ரைட் ஓகே. நீங்க 2 பேரும் சொத்து பொத்துன்ட்டீங்க. அடுத்து வாங்க பிரியா மேடம் வாங்க. சார் ராகுவுக்கு 4ஆம் அதிபதி பிளஸ் 11ஆம் அதிபதி சுக்கிரன் திசை. அது வந்து பொருளாதார வளர்ச்சி அந்த மாதிரி நல்லதா தான் சார் எல்லாமே இருந்திருக்கும். ஆனா என்ன வீடு கொடுத்த குரு பாதக ஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இருக்கு. அது எனக்கு சரியா சொல்ல தெரியலையே சார். சரி ஓகே ஒருங்க. அடுத்து வாங்க கற்பக மேடம். ஒரு வரியில மட்டும் ஆன்சர் சொல்லுங்க, அப்புறம் விளக்கத்துக்கு போவோம். எல்லா வரையும் அதான் சொல்றேன், ஒரே வரியில மட்டும் ஆன்சர் சொல்லுங்க, அப்புறமேட்டு நான் விளக்கத்துக்கு போவோம். கற்பக மேடம் அதாவது ராகுக்கு வந்து 11ஆம் அதிபதி பாலகாதிபதி சார் சுக்கிரன். அவர் வந்து 4க்கும் 11க்குரியவர் சார். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை திருமணத்தை கொடுத்து அங்க ஏதாவது ஒரு பாதகத்தை கொடுத்துருக்கும் சார். பொருளாதார ரீதியாகவும் குடும்பத்திலையும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிருக்கும் சார் சுக்கிர புத்தியில. ஓகே ஓகே பிரச்சனைங்கிறத எல்லா பேரும் எடுக்கிறீங்க. ரைட் சேகப்பன் சார் வாங்க. ஓகே, நான் முன்னாடி இந்த திசையில கல்யாணம் ஆயிருக்கலாம்னு எடுத்திருந்தேன் ஐயா. அதுக்கு மேல நான் எடுக்கல எதுவும் கல்யாணத்தோட. சரி, இப்ப சுக்கிர புத்தியில என்ன நடந்திருக்கும் கெஸ் பண்ண முடியுதா? நான் கெஸ் பண்ண முடியுதுன்னா முடியலையா? இப்ப ஆன்சருக்கு போவோம். இப்ப ஆன்சருக்கு போவோம் சார். ஒண்ணு குழந்தை ஏதாச்சும் பிறந்திருக்குமா சார்? அதெல்லாம் கேள்வி கேட்கும்போது கரெக்டா போய் சொல்லணும். திருப்பி இல்ல சார் இல்ல சார் இல்ல சார் நான் யோசிச்சேன். இப்படி இல்ல குழந்தை பிறந்திருக்கும் சார். இருங்க என்னை பேச விடுங்க. 2 நாள் டைம் கொடுத்துருக்கோம். முந்தா நாள் நைட்ல இருந்து கொடுத்த ஜாதகம் இப்ப வந்துகிட்டு வந்து இப்படியா சார் அப்படியா சார் கேட்க கூடாது. சரிங்க சார். இப்ப இதுக்கு மட்டும் சொல்லிக்கிறேன், குழந்தை பிறந்திருக்கும்னு எடுத்துக்கலாம் சார். எதனால எப்படி கனெக்ஷன்? சுக்கிரன் வந்து குருவோட சாரம் வாங்கியிருக்கு இல்ல சார். சரி, அப்புறம் 5ஆம் அதிபதி சந்திரனோடயே சேர்ந்து இருக்கு சுக்கிரனுக்கு பார்க்கும்போது. சுக்கிரனுக்கு ஏன் போறீங்க? அதை போகாதீங்கன்னு உங்களுக்கு நிறைய தடவை சொல்லிட்டேன். ராகுனா ராகு இருக்கிற வீடு மட்டும்தான் லக்னம். அப்படி பார்த்தாலும் இப்ப 5ஆம் அதிபதி செவ்வாய் சேர்ந்து இருக்கு இல்ல சார் சுக்கிரனோடயே. சரி, அப்புறம் குருவோட சாரம் வாங்கியிருக்காங்க. எனக்கு குழந்தை பிறந்திருக்கும்னு தோணுது சார். சரி, அப்புறம் அவ்வளவுதான். அதாவது சொல்ல தெரிஞ்சா கரெக்டா சொல்லணும், சரியா? ரைட்டு. ஆனா சொன்னது கரெக்ட் தான். சுக்கிர புத்தியில குழந்தைதான் கிடைச்சது. ஓகே சார். ஏன்னா என்ன காரணம்னா, முதல்ல தசாநாதனுக்கு புத்திநாதன் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். இருந்த இடத்து வேலையும் செஞ்சே ஆகணும், பாக்கியம் கிடைச்சே ஆகணும். அது பாதகாதிபதியா இருக்கட்டும், பாதகத்தை கொடுக்குறாரு கொடுக்கலங்கிறது அப்புறம் போவோம். இருந்த இடத்து வேலையை செய்யணும்னா தசாநாதனுக்கு புத்திநாதன் வந்து 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்கிறாரு. அது மியூட் போடுங்க. அப்படிங்கும்போது அது யாருடைய வீடு? குருவுடைய வீடு. குருனா புத்திரகாரகன், தனகாரகன். அப்ப தனத்தையும் பொருளாதாரத்தையும் குழந்தையும் கொடுத்தாகணும். கூட இருக்கிறது ஆன்மாகாரகன் சூரியன். எந்த இடத்துல சூரியனும் அந்த குருவும் 5ஆம் இடத்து அதிபதியும் சம்பந்தப்படுறாங்களோ அங்க குழந்தை வாக்கியம் கிடைக்கும். நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கிறோம் இல்லையா? 5க்கு அதிபதி செவ்வான்னு சொன்னீங்க, குருவுடைய சாரம்னு சொன்னீங்க. ஆனா சூரியன் ஆன்மாக்காரகன் இருக்கிறாரு, உட்கார்ந்து இருக்கிறதே குருவுடைய வீடு, குரு பார்வையிலையும் இருக்கிறாரு, அதனால குழந்தை கிடைச்சது அப்படிங்கிற வார்த்தை பாயிண்ட் இப்படி கோர்வையா சேர்த்து சொன்னா தானே பழக்கத்துக்கு வரும் சார். இல்ல சார், நான் சுக்கிரனுக்கு எடுக்கும்போது 2, 9 செவ்வாய் தானே, அது கூட இருக்கிறதுனால அந்த பொருளாதார வளர்ச்சி அந்த மாதிரி எடுத்தேன். இப்ப டக்குனு இப்ப இந்த செகண்ட்ல பாக்கும்போது 5ஆம் அதிபதி சந்திரனோட இருக்கே குழந்தை கிடைக்கணும். இந்த செகண்ட்ல தான் சார் கொஞ்சம் யோசிச்சு. இப்ப ரீசெண்டா போட்டுக்கிட்டு வர்ற வீடியோக்கள்ல எவ்வளவு தெளிவா விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு கிரகம் உட்கார்ந்து இருக்கிற வீட்டு அதிபதி போலையும் செயல்படும். அந்த வீட்டுடைய ஆதிபத்தியம் காரகத்துவத்தை எடுத்து செயல்படுத்தும். ராகு கேதுக்கு மட்டும் அந்த ரூல் கிடையாது, எல்லா கிரகங்களுக்குமே அந்த இது வரும். நான் எடுத்து சொல்லி தானே வீடியோ போட்டுட்டு தானே இருக்கிறேன். நீங்க என்னுடைய ஸ்டூடெண்டா இருந்துகிட்டு இப்படி போலாமா? அப்ப குருவுடைய வீட்டுல உட்காந்தா குருவுடைய காரகத்துவம்னா புத்திரகாரகன், தனகாரகன். அப்புறம் ஆதிபத்தியம்னு பாத்தீங்கன்னா ராகு இருக்கிற வீட்டுக்கு சுக்கிர 9ஆம் ஆதிபத்தியம் வாங்கியிருக்காரு. 9ஆம் ஆதிபத்தியம் பாக்கியம். அப்படித்தானே வரணும். அவர் பாதகாதிபதியா இருக்கட்டும், குழந்தைய கொடுத்து கூட அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரட்டும், அல்லது பொருளாதாரத்தை கொடுத்து கூட கெடுக்கட்டுமே. சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் 4ஆம் இடங்கிறது சுகம் இருக்குல்ல, வீடு மனை வண்டி வாசல் இருக்கு. 11ஆம் இடம் லாபம், பாதகமும் இருக்கட்டுமே. மனைவி, குடும்பம், குழந்தை, குட்டி, சொத்து, பத்து சேர் சொல்லல. ஆனா முதல்ல கொடுத்தா தானே கெடுக்க முடியும்.
ஆமா சார். அப்படிங்கும்போது முதல்ல உட்காந்துருத்து வேலையை செய்யணும்னா 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல உட்காந்துருக்கு. அது குருவோடைய வீடு. கூட ஆன்மாக்காரகன் சூரியன் இருக்காரு. ராகு இருந்த வீட்டுக்கு 5க்கு அதிபதி செவ்வாயும் இருக்கிறாரு. எவ்வளவு கனெக்ஷன்! குரு பார்வை வாங்கியிருக்காரு, குரு சாரமே வாங்கியிருக்கிறாரு. இவ்வளவு கனெக்ஷன். அப்ப குத்திரம் குழந்தை கிடைச்சது. என்ன குழந்தை கிடைச்சிருக்கும்? ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. பையன். சரி, அடுத்து நீங்க. ஆண் குழந்தை சார். அடுத்து வாங்க, டக்கு டக்குன்னு வாங்க. வந்துட்டு போய்க்கலாம். மீட் படுத்துங்க. ஆண் தான் கூப்பிடணுமா எனக்கு பேர் சொல்லி? ஆண் தானே. வாங்க, அடுத்து வாங்க. ம். சார் ஆண் குழந்தை சார். சரி, அடுத்து. இயற்கை இலக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி புதன் தன் வீட்டுக்கு மறையல சார். 9ல தான் சார் இருக்காரு. அதனால ஆண் சார் குழந்தை சார். பெண் குழந்தைன்னு எனக்கு தோணுது சார். ஏன் நீங்க மட்டும் புதன் பெண் குழந்தைன்னு சொன்னீங்க? புதன் ராகு சார வாங்கினதுனால சார். புதன் ராகுச்சாரம் வாங்கினதுனாலயா? ஆ சரி, அப்புறம் அவ்வளவுதான் சார். 5ஆம் அதிபதி புதன் தன் வீட்டுக்கு 9ல இருக்காங்க. ஆனா ராகுச்சார வாங்குறதுனால நான் பெண் எடுக்கிறேன் சார். 5ஆம் வீடு என்ன வீடு? அது ஆண் வீடு. அவர் ஆண் வீடு. ஆனா ராகுச்சாரம் வாங்கி இருக்கிறாரு. அதனால பெண் பெண் மாத்தி குழந்தை. கொடுக்கும்னு. ஆமா சார். சரி, அப்புறம் அவ்வளவுதான் சார். இல்ல, ஆண் குழந்தை தான் கிடைச்சது. ஏன் சார்? என்ன காரணமா இருக்கும்? இல்ல, ராகு நம்ம அதான் சார் புதன் ராகுச்சார வாங்கி இருக்கு இல்லையா? இந்த ஆண் குழந்தை தான் கிடைச்சது. என்ன காரணமாக இருக்கும்? நான் கேட்ட கேள்வி. அந்த சுக்கிர புக்தி சூரியன் கூட இருக்கிறதுனால. இல்லை, நம்ம 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 சொன்னோம்ல அந்த ஆண் 15 வீடு ரூல்ஸ். சனியினுடைய வீடா இருங்க. இருக்கிறதுனால. அந்த நம்ம சொன்ன அந்த 15 ரூல்ஸுக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா புதனும் அலி, சனியும் அலி. சார் புதனும் சனியும் பரிவர்த்தனைனாலயா சார்? இப்ப எப்படி ஆன்சர் வந்தது? ஓ சரி சரி. இப்ப எப்படி ஆன்சர் வந்தது? நீங்க மட்டும்தான் பெண் கிரகம் சொன்னீங்க, அதுக்கு காரணம்னு சொன்னீங்க. சரி, பெண் குழந்தைன்னு சொன்னீங்க, அதுக்கு காரணம் ராகுச்சாரம் நீங்க. சார் ஆண் குழந்தைன்னு சொன்னேன் சார். நான் ஆண் குழந்தை சார். நீங்க நல்லா கேட்டீங்களா இல்லையா சார்? 5ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு 9ல மறையல. அப்ப ஆண் குழந்தை கொடுக்க ராகுச்சாரம் கொடுத்ததுனால பெண் குழந்தை இல்ல சார். நான் ஆண் குழந்தை தாங்க சொன்னீங்க. நல்லா கேளுங்க சார். ஒருத்தர் நான் ஆண் குழந்தை தான் சார் சொன்னேன். இருங்க, வெயிட். கற்பகம் அவங்க என்ன குழந்தை சொன்னாங்க? கற்பகம் மேடம் அவங்க என்ன குழந்தை பெண் சொன்னாங்க? குழந்தைன்னு சொன்னாங்க சார். சார் ஆமா எல்லாருமே 5ஆம் ஆமா அதிபதி சார் தன் பெண் தான் வீட்டுக்கு சார். மறையல 9ல இருக்கறனால ஆண் குழந்தை ராகுச்சாரம் வாங்கியிருக்காங்க. பெண் குழந்தைன்னு சொன்னாங்க சார். ஆமா சார் எல்லாருமே ஆண் குழந்தை. நான் மட்டும் பெண்ணு மாத்தி சொன்னேன். ஆமா சார். சரிதானா? இது இப்ப சொன்னேன். என்னையவே ஒரு நிமிஷத்துல இப்படி மாத்துறீங்களே. நான் உங்களை இல்ல என்ன சார் சொல்றது? இல்ல பெண் குழந்தை எல்லாருமே ஒரு ஆன்சர் கரெக்டா சொன்னாங்க. நான் மாத்தி சொன்னேன். ராகுச்சாரனால மாத்தி சொன்னேன். ஓகே நீங்க தான் மாத்தி பெண் குழந்தைய மாத்தி சொன்னீங்க. ஆமா இப்ப பரிவர்த்தனைங்கிறத ஆன்சரை கண்டுபிடிச்சது நீங்க தான். அந்த ஆமா சார். பரிவர்த்தனை அது மறுபடியும் ஆண் குழந்தையா மாத்தி விட்டுருச்சு அப்படின்னு சொன்னது நீங்க தான். ஆனா ஆமா என்ன சார். ஞாபகத்துல இருக்கிறீங்க இன்னைக்கு? முதல்ல அது சொல்லுங்க, தெளிவா இருக்கு. சாரி சார். எல்லாருமே ஒரே ஆன்சர் சொன்னாங்க. நான் தான் மாத்தி சொன்னேன். அது கொஞ்சம் மைண்ட்ல டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல. புதன் சனி பரிவர்த்தனை இப்ப இந்த 15 ரூல்ஸ்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு சார். இல்ல லீவ் விட்டுருமா இன்னைக்கு? நாளைக்கு வரும் வச்சு. இல்ல வேணாம் சார். சொன்ன கொஞ்சம் ஆன்சரையே கன்ஃபியூஸ் மாத்தி ஆயிடுச்சு. என்னைய கிறுக்கனாக்கிட்டீங்க. சொன்ன இல்ல ஆன்சர் சார் எல்லாருமே ஒரே. ஆமா சார் எல்லாருமே ஆண் குழந்தை சொன்னாங்க. நான் மட்டும் தான் பெண் சொன்னேன். சாரி. ரைட். இப்ப ஆண் குழந்தை எல்லாரும் இந்த இடத்துல கரெக்டா இருக்கீங்க. ஆனா யாரும் பரிவர்த்தனைய பாக்கல. ஆமா சார். ராகுச்சாரத்தை பார்க்கல. அத வந்து நாங்க இந்த குழந்தைக்கு நான் எடுக்கல சார். பார்க்கல நிஜமாவே தான். அதான் எல்லா பேரும் வந்து அந்த ராகுச்சாரத்தை பார்க்கவும் இல்ல, பரிவர்த்தனையும் பார்க்கல. ஆனாலும் உங்க 4 பேருக்கு வாக்குப்படிதம் வந்திருக்கு. பாத்தீங்களா? இதுதான் இறைவன் செயல். உண்மையா ஒரே ஒரு பாயிண்ட் சார். ஒரே ஒரு பாயிண்ட் சார். நம்ம இப்ப ஆண் குழந்தைன்னு எடுத்தோம். இங்க இருந்து எண்ணி பார்த்து சரி சொல்லிட்டோம். இப்ப நீங்க உங்களுடைய விதிப்படி குருவுக்கு 5ஆம் இடத்துல பாம்பு கிரகம் இருக்கு. குருவே பாம்போட தானே சார் இருக்காரு. எப்படி குழந்தை கிட்டுச்சு? குருவே எங்க பாம்பு கிரகத்தோட இருக்கு? திரிகோணத்துல கேது இருக்கு, சனி இருக்கு. கேது திரிகோணத்துல வர்றாரு. சரி, அதான் கேக்குறேன். நீங்க சொன்னபடி குருவுக்கு திரிகோணத்துல பாம்பு கிரகம் வருது. அதனால லக்னத்துக்குதான் பாம்பு கிரகம் இருக்கணும். லக்னத்துல பாம்பு கிரகம் இருக்கிறதும் குருவுக்கு சனி தடை பண்றதும் சரியா? 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு போறதுன்னு தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றது.
இங்க அட்டமாதிபதி ம். யாருன்னா புதன் தான். அவரே புதன் அஞ்சுக்கு ரோலையும் பண்றாரு. அஞ்சுக்கு ரோலையும் அவர் தான் பண்ணி ஆகணும். பரிவர்த்தனையில குரு கூடயே வேற சேர்றாரு. அப்படி எடுத்துக்கணும். பார்த்தா நிறைய ரூல்ஸ் போயிட்டே இருக்கும். இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா 4 பேரும் வந்து ஆண் குழந்தைன்னு எடுத்தீங்க. அது சரியான ஆன்சர் தான். ஆனால் சதய நட்சத்திரம், ராகுடைய நட்சத்திரம்ங்கிறத மறந்துட்டீங்க. அப்புறம் பரிவர்த்தனை இருக்குங்கிறத மறந்துட்டீங்க. பரிவர்த்தனைங்க சொல்லல. மறந்துட்டீங்க. ஆனாலும் 4 பேருக்கு வாக்குப்பளிதம் வந்துருச்சு. அவங்க தப்பா சொன்னாங்க. அப்புறம் சரியா சொல்லி திருத்திக்கிட்டாங்க. அதுக்குரிய விடையை கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, இப்ப அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருந்தோம், அதுக்கு வரேன். அடுத்து என்ன கொஸ்டின்? குரு திசை சனி புத்தி. குரு திசையில் சனி புத்தி. சரி வாங்க. சாரி, குரு திசையில் சனி புத்தி 2 விஷயங்கள் நடந்தது. 2 விஷயங்கள் நடந்தது. 2 விஷயங்கள் நடந்தது. என்னவா இருக்கும் சார்? திருப்பியும் இந்த குரு தசையுமே வந்து 3, 5, 7, 11 வருது சார். ம். புதன், அது 5, புதன் பரிவர்த்தனை எல்லாம் 6. நான் கூட திருப்பி ஏதாவது ஒண்ணு வந்துருக்குமா சார்? என்ன வந்திருக்கும்? அஃபேர் எக்ஸ்ட்ரா ஏதாவது? சரி, உங்கது வந்து இன்னொரு பெண்ணுடைய தொடர்பு ஏற்பட்டிருக்கும் அப்படி சொல்ல வரீங்க ஏதாவது இல்லையா? ஒண்ணு வந்திருக்குமோ? அதனால வந்து ஆம், ஒரு அசிங்கம் அதெல்லாம், ஏன்னா 6ம் இருக்கு இல்ல சனி. அப்போ ம். வந்து ஒரு அசிங்கம் கேவலம் ஏதாவது. சரி, ஓகே. உங்களுடைய ஆன்சர் அது விட்டுருங்க. ரைட், அடுத்து வாங்க. அவ்வளவுதான். 2வது எனக்கு தெரியல சார். அத உங்களுடைய ஆன்சர். அடுத்து வாங்க. சார், தொழில் பாதிப்பு இருந்திருக்குமா சார்? அது ஏன்ட்ட கேட்க கூடாது, நீங்க சொல்லணும். 2 அதான், கேள்வி ஏன்னா இருக்கு தொழில் அதுல. பாதிப்பு அதுல நீங்க 2 இருந்திருக்கலாம்னு கேள்விக்கு பதில் சொல்லணும். தொழில் பாதிப்பு இருந்திருக்கலாம்னு சரி, நான் எடுத்திருக்கேன். சரி. அப்புறம் இன்னொன்னு. சரி, அடுத்து வாங்க. ஐயா நான் வந்து தொழில் பிளஸ் வேலையில பாதிப்பு இருக்கும்னு எடுத்திருக்கேன் ஐயா. 2க்கு ஒரே ஆன்சர். அடுத்து இன்னொன்னு. புரியுது. இன்னொன்னு சார், ஒரு சிறு விபத்து ஏற்பட்டிருக்கலாம். இவருக்கா? சரி, ரைட், ஓகே. ஏன்னா நான் ஏன் எடுக்கிறேன்னு சொல்றீங்களேன். இல்ல, விளக்கம் குரு அப்புறம் திசைனா வரும். விளக்கத்துக்கு அப்புறம் போவோம். சரி. ஓகே. சேக்கப்பன் சார், நீங்க வந்து தொழில் வேலைன்னா 2ல ஏதாச்சும் ஒண்ணுதான் பண்ண முடியும். அப்ப தொழிலோ வேலையோ 2ல ஏதோ ஒண்ணு அது பாதிப்பு அடைஞ்சிருக்கு. இன்னொரு ஆன்சர். இன்னொரு ஆன்சர் வந்து 6ல லக்னாதிபதி 7ல சுக்கிரன் வந்து 7மே கனெக்ட் ஆகுது பாக்குறாங்க. 4ல மாந்தி இருக்குது. பட் ஆந்தி பெரிய விஷயம் இல்ல சார். நோ ப்ராப்ளம். சார் என்னோட இன்னொன்னு இருக்கு சார். சொல்லுங்க. அது வந்து அவருக்கு ஏதோ ஒரு உடம்புக்கு வந்திருக்கும் சார். உடல்நிலை சரியில்லாம இருக்குன்றீங்களா? சரி, ஓகே. சார் நான் சொல்றேன் சார். சரி, வாங்க சொல்லுங்க. குரு திசையில சனி புத்தி வந்து 5ஆம் அதிபதி பிளஸ் 6ஆம் அதிபதி. சோ 5ஆம் அதிபதினா ஏதோ ஒரு குழந்தை பிறந்து இறந்திருக்கலாமா அந்த மாதிரி தோணுது எனக்கு. ஏன்னா சந்திரன் சனி கேது திரிகோணத்துல வர்றதுனால. இன்னொன்னு லக்னாதிபதி 6ல போனா வேலையில தான் சார் பிரச்சனை, தொழில்னு நான் எடுக்கல. அந்த புதனும் சனியும் பரிவர்த்தனை பெற்றதுனால அந்த வேலையில ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, அதனால மன உளைச்சல் ஏதாச்சும் அவ்வளவுதான். ஆமா. சரி, ஓகே. சரி, கற்பகம் மேடம் வாங்க. நீங்க ஒருத்தர் தான் பதில் சொல்லணும். ஆன்சர் மட்டும் சொல்லுங்க, விளக்கத்துக்கு அப்புறம் போவோம். வரேன். குரு தசால சனி புத்தி. குரு வந்து 4க்கு 7க்குரியவர் சார். அப்ப 4ஆம் இடம் வந்து அவன் அம்மாவுடைய இது ஸ்தானமும் வருது. விளக்கம் வேண்டாம். ஆன்சர் மட்டும். அந்த குலத்துல உடனே டக்குன்னு சொல்ல சார். சனி வந்து 5க்கு 6க்குரியவர் சார். அவரை 10ஆம் பார்வையா பாக்குறாங்க. அப்படின்றப்ப அங்க தொழில தான் சார் என்னை பொறுத்தளவு. தொழில இல்லைன்னா உத்தியோகத்துல ஏதாவது பிரச்சனை வந்திருக்கு அவங்களுக்கு அப்படின்னு எடுக்கிறேன் சார். ஆனா இன்னொரு சம்பவம்ன்றப்ப குரு வந்து 5ஆம் பார்வையாக பாக்குறாங்க. ஆனா கேதுன்றனால அவங்க குழந்தை அந்த சுக்கரன மனைவி அவங்க ஒய்ஃபுக்கு ஏதாவது குழந்தை ஏதாவது ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி எடுக்கிறேன் சார். அவ்வளவுதான் சார். 2ஆம் வீட்டுக்குரியவர் 9ஆம் வீட்டுக்குரியவர் அப்படின்றப்ப அந்த சுக்கரன் அப்படின்னு இன்னைக்கு டைம் ஆகுது மேடம். விளக்கம் வேண்டாம், ஆன்சர் மட்டும் போவோம் சொன்னா புரிஞ்சுக்குங்க மேடம். ஏற்கனவே உள்ள வந்ததே லேட்டு. மணி 8:45. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. அடுத்து அதுக்குதான் காலகாலத்துல வாங்கன்னா வர மாட்டீங்க. ரைட்டு. இப்ப முதல் ஆன்சர் வந்து நீங்க எல்லாரும் கரெக்டா எடுத்துட்டீங்க. அது உத்தியோகத்துல பிரச்சனை. சரியா? இவர் என்ன படிச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்றீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. அது பிறகு நான் அதுக்கு பதிலுக்கு வரேன்.
என்ன படிச்சிருப்பாருன்னு எடுத்திருக்கீங்க? பிகாம். சரி, அடுத்து. சார் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், எலக்ட்ரானிக்ஸ் பற்றி படிச்சிருப்பேன். உடனே இன்ஜினியரிங்னு சொல்றீங்களா? ஆமாங்க சார், நானும் அப்படிதான் கம்ப்யூட்டர் சொல்றேன். சார் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருப்பாங்க சார். இன்ஜினியரிங். சரி, அடுத்து. கம்ப்யூட்டர் சார் இன்ஜினியரிங் நானும் முடிச்சிருப்பாங்க. இன்ஜினியரிங் தான் சார். சரி, ஓகே. 3 பேரும் இன்ஜினியர் சொல்லிருக்கீங்க, அவங்க பிகாம் சொல்லியிருக்காங்க. சார் சேகப்பன் சார் சொல்லுங்க. நானும் இன்ஜினியரிங் தான் எடுத்திருக்கேன். அவர் இன்ஜினியரிங் தான் முடிச்சிருக்காரு, எம்இ முடிச்சிருக்காரு, டபுள் டிகிரி. எம்பிஏவா சார்? எம்இ எம்இ மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியர். ஆமா முடிச்சிருக்காரு. அந்த சனி புத்தி வரைக்கும், குரு திசை சனி புத்தி வரைக்கும் ஒரு ஃபேமஸான கம்பெனில வேலை பார்த்தவர். அந்த இடத்துல வேலை போகுது. திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு கம்பெனில வேலைக்கு சேர்றாரு. அதே சனி புத்தியில வேலைக்கு அடுத்த வேலைக்கும் சேர்றாரு. அப்ப இது ஒரு ஆன்சர் முடிஞ்சு போச்சு. எல்லா அப்புறம் 6ஆம் இடத்தை சனி, உத்தியோகத்துல பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்துட்டீங்க. ரைட்டு, ஓகே. இன்னொரு ஆன்சர் அப்படின்னா, இந்த காலகட்டத்துல அந்த அவருடைய தந்தையும் காலமாகிறார். இப்ப யாராச்சும் விளக்கம் கொடுக்கணும். இதுக்கு விளக்கம் கரெக்டா கொடுக்கணும். ஏன்னா மற்றதுக்கு நீங்க ஆன்சர், ஆமா மற்றதுக்கு ஆன்சர் சரியா சொல்லிட்டீங்க, இதுக்கு மட்டும் விளக்கம் கொடுக்கணும். பிரியா மேடம் வாங்க. குரு திசை சனி புத்தியில தந்தைக்கு காலமானார், தந்தை காலமானார். சார் குருவை லக்னமா எடுக்கும் போது தந்தைக்குன்னா 9ஆம் அதிபதி ரிஷபம் சார். ரிஷபத்துக்கு 3க்குரிய சந்திரன் மாரகர் பிளஸ் 8க்குரிய குரு பாதகர், ரெண்டுமே சேர்ந்து லக்னாதிபதி சுக்கிரனை பாக்குது சார். ஓகேங்களா? அப்புறம் வந்து 3, 8, 9 பாதகாதிபதி சனி, அவருமே பாக்குறாரு சார். திரிகோணத்துல சார் ஆன்மகாரகன்கிற சூரியனே அங்க இருக்கு சார். சூரியன் சுக்கிரனோட சேர்ந்து. 9க்கு அதிபதி யாரு? சுக்கிரன் சார். ஒரு திசையில 9க்கு அதிபதியும் காரக கிரகமும் ஒன்னா சேர்ந்து அப்ப நடக்கக்கூடியது பாதகாதிபதி திசையோ மாரகாதிபதி திசையோ இருந்தா அந்த உயிர்காரத்துவத்தை கொல்லும். படிச்சிருக்கோமா? ஆமா சார், அதான் சூரியன் கூட இருக்கு. நடந்தது குரு திசை பாதகாதிபதி திசையா? அது இந்த ஜாதகருக்கு, இந்த ஜாதகருக்கு கன்னியா லக்னமா சேர்ந்து நடந்தது குரு திசை பாதகாதிபதி திசை. இங்க 9க்கு அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலைமையில 7ஆம் இடத்துல இருந்தாலும் அது பாதகம் தான். காரக கரகம் சூரியன் விரையாதிபதியா இருந்து அவரும் பாதக ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப இந்த ஜாதகருக்கு ஏதோ ஒரு பாதகம் விரயம் உண்டு. அது இவருக்கு தான் ஏற்படணுங்கிற அவசியம் இல்லை. அந்த இடத்துலதான் கொண்டு வரோம். 9க்கு அதிபதியும் காரக கரகம் சேர்ந்ததுனால தந்தைக்கு விரயம். அது என்ன விரயம்? உயிர் விரயம். எப்படி உயிர் விரயம்னு பாப்போமா? இது இப்படியே ரிஷப லக்னத்துக்கு லக்னமா போடுங்க. ஏன்னா தந்தைக்கு லக்னமா பிடிக்கிறோம். ரிஷபத்துக்கு லக்னமா போட்டீங்கன்னா 8ஆம் இடத்த அதிபதி தசை குரு தசை மாரகாதிபதி தசை. மாரகாதிபதி தசை அவர் வாங்கி இருக்கிற சாரம் இன்னொரு மாரகாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனுடைய சாரத்தை வாங்கி சேர்க்கையிலையும் இருக்கிறார். 5ஆம் இடத்திலேயே இருக்கிறார். ரிஷபத்துக்கு 5ஆம் இடத்திலேயே இருக்கிறார். 5-10 கனெக்ஷன் இல்லாம உயிர் போகாது அப்படின்னு சொல்றோம். 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணிய கர்மா கணக்கு முடிகிறது. 10ஆம் இடங்கிறது கர்மா ஸ்டார்ட் ஆகுது, வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அந்த இடத்துக்கு 10க்கு அதிபதி சனி கர்மக்காரகனும் சேர்ந்துதான் அங்க உட்கார்ந்துருக்காரு தசாநாதன் கூட. இப்ப லக்னாதிபதி உச்சம் பெற்ற நிலைமையில இருக்கிறாரே, அதுக்கு ஒன்றும் பலன் இல்லையா? அப்படி ஆகுன்னு கேட்டீங்கன்னா அந்த சுக்கிரன் அஸ்தமனம் ஆயிருக்கிறார் சூரியன் கூட. சரியா? உச்சம் பெற்ற நிலைமையில இருந்தாலும் அஸ்தமனம் ஆயிருக்கிறார். ஒன்னாச்சா? ஒரே ஒரு கேள்வி. அதே சூரியன் அம்சத்துல ஆட்சியா இருக்காரு சார். சூரியனுக்கு தேவையில்லையே. இப்ப நடக்கிறது காரகத்துவ தந்தையா வர்றதுனால கேக்குறேன். தந்தையான சூரியன் சனிச்சாரம் வாங்கியிருக்கு சார். சூரியன் வந்து நவாம்சத்துல நீங்க வந்து இப்ப ஆட்சியா இருக்குன்னு தானே சொல்ல வரீங்க? அதுதான் சொல்ல வந்தேன். அப்படித்தானே சொல்ல வரீங்க? இருந்துட்டு போகுது, அதனால என்ன? இல்ல இதுக்கு முன்னாடி நம்ம பாக்குறப்ப சூரியன் அப்பா இறந்து போயிட்டாருன்னா காரகத்து உரியவர் அம்சத்துல நல்லா இருக்காரு, அப்பா நல்லா இருக்காருன்னு நம்ம பேசணும். இல்ல அம்சத்துல வந்து ஆட்சியா இருக்கிறது கணக்கு கிடையாது. நான் என்னைக்காவது ராசி சக்கரத்தை தாண்டி நான் போயிருக்கிறேனா? இதுக்குள்ளேயே ஆன்சர் இருக்கு. இதை விட்டுவிட்டு அங்கிட்டு போனீங்கன்னா கடைசி வரைக்கும் தேடிக்கிட்டே தெரிய வேண்டியதான். ஒண்ணுமே ஒண்ணு பண்ண முடியாது. சரி சரி, கரெக்ட் சார், கரெக்ட் சார். ஓகே.
இப்ப லக்னாதிபதி சுக்கிரன், தந்தைக்கு இல்ல ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், லக்னாதிபதி சொல்லக்கூடிய சுக்கிரனே 11ஆம் இடத்துல உட்கார்ந்து இந்த 2 மாரகாதிபதிகளுடைய பார்வையும் வாங்குறாங்க. ஆமா. அந்த சுக்கிரனே மாரகாதிபதி குரு தான் வாங்கியிருக்காரு. இன்னொரு மாரகாதிபதி சந்திரனுடைய பார்வையும் வாங்கியிருக்கிறார். ஆமா, சந்திரன் குருவும் பாக்குறதே. அதனால அதுல நடக்குது. இதுல பத்தாக்குறைக்கு கர்மகாரகனும் பாக்குறது. சார் வீடு கொடுத்த குருவுக்கும் திரிகோணத்துல கேது வந்துருச்சு சார். இல்ல நடந்தது என்ன புத்தி? சனி புத்தி. சனி 10ஆம் இடத்தை புத்தி. அவரும் மாரகாதிபதி சந்திரன் சார வாங்கி சேர்க்கை பெற்று அவரும் அவரை பாக்குறாரு. இதனால இந்த இடத்துல மரணம், தந்தைக்கு மரணம். சார் சனிக்கு திரிகோணத்துல கேதுவும் வந்துருச்சு சார். சரி, கேது வந்துருச்சு. ஓகே, ஏத்துக்கலாம். இப்ப ஆன்மாக்காரகன் சூரியன், ஆயுள்காரகன் சனி, மோட்சக்காரகன் கேது. அந்த கேது குரு பார்க்கவும் செய்யறாரு, தசாநாதன் குரு பார்க்கவும் செய்யறாரு. கனெக்ஷன் வந்துருச்சு, எடுத்துக்கலாம். அது இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தானே ஆன்சர் வருது, முன்கூட்டியே வரலையே. ஆமா சார். மாரகன்னு எதுக்குமே யோசிக்கல சார். இவருக்கு லவ் அஃபேரா இருக்கும், இன்னொரு பொண்ணு எடுத்துட்டு ஓடி போயிருப்பாரு மட்டும் ஞாபகம் வருது. இதை விட்டுட்டீங்க. இல்ல சார், அந்த 3 7 11 கனெக்ஷன் வரதான் நமக்கு அந்த மாதிரி போயிடுச்சு. அது போயிடுச்சு. சரி, ரைட், ஓகே. அடுத்து இப்ப இவருடைய மனைவியோட குணம், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாத்துக்கிட்டே இருங்க. நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். கேரக்டர் முக்கியமான பாயிண்ட் சார். எடுக்கதிபதி சூரியன், சரி சார். சூரியன் செவ்வாய் கூட சுக்கிரன் கூட இருக்கு. லக்னாதிபதி சனி சாரம் வாங்கியிருக்காரு. சூரியன் சனினாலே பகை தானே. இல்ல இப்ப எல்லா கிரகமும் ஒட்டுக்கா இருக்கு, அதனால அதை ஒன்னும் எதையுமே பிரிக்க முடியல. அதாவது இயற்கை லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சூரியன், அவங்க 2ல இருக்காங்க. சனியின் பார்வை வேற, சனி சாரம் வேற. அப்புறம் சனி குரு சந்திரன் எல்லாம் பாக்குறது கூட இருக்கிறது. செவ்வாய் சுக்கிரன் ராகு திரிகோணத்துல. மனைவி சுக்கிரன், அதாவது சூரியன் கூட செவ்வாய் உச்சம் பெற்ற சுக்கிரன்னா மனைவி ரொம்ப ஸ்ட்ராங். அதாவது எப்படி சொல்றது, அவங்க சொல்றதுதான் கேட்கணும், அந்த மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் சார். இல்ல சார், லக்னாதிபதியை விட ஜாதகரை விட லக்னாதிபதி 6ல புதன் சனியோட வீட்டுலதான் இருக்கு. இவரை விட மனைவி தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சூரியன் செவ்வாய் சுக்கிரன் குரு தன் வீட்டையே பாக்குதா. அதான் நான் மைக்க பிடிச்சா வைக்க மாட்டேன்டா, நான் பேசி முடிக்கிற வரைக்கும் வைக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விடாம பேசுறாங்க பாருங்க. ஒருத்தன் குறுக்க பேசுறானே அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்க மாட்டாங்க. சரி, இப்ப என்ன முடிவு எடுத்து வச்சிருக்கீங்களா? ஆன்சர் எடுத்து வச்சிருக்கீங்களா? பேசிட்டே இருந்தோம். சொல்லுங்க. மனைவி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க இவரை விட. எப்படி? அதாவது இவர் கொஞ்சம் சாது, அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங். எப்படின்னு கேட்டேன். ஸ்ட்ராங் இல்லனா வேற எப்படி? அதிபதி சூரியன் இல்லையா சார், அதனால சார் சூரியனோட செவ்வாய். இருங்க ஸ்ட்ராங்னா எல்லா பெண்களும் குறைஞ்ச ஒரு 70-80 கிலோ இருப்பாங்கன்னா இவங்க 800 கிலோ இருப்பாங்கன்னு சொல்லலாமா? ஐயோ, அப்படி சொல்ல சார். அதாவது நான் சார் அவங்க சொல்றதுதான் சட்டம், அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல சார். சார் நீங்க சார் ஒரு பாயிண்ட் நீங்களே சொல்லிருக்கீங்க. சூரியன் சனி சாரம் வாங்கினதால அந்த ஆளுமை பதவி கொஞ்சம் டாமினேட்டிங் அதிகாரமா இருப்பாங்க. சரி, 7ஆம் அதிபதி சனி சரி. அப்ப சூரியனுக்கு வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவருக்கு பாதக ஸ்தானத்திலே இருக்கிறாங்கல்ல சார். குரு பாக்குதே சார், அந்த குருவே பாக்குது இல்லையா? அந்த குருவே பாதக ஸ்தானத்துல இருந்து தானே பாக்குறாரு. சரி, இப்ப மனைவி ஸ்தானம்ங்கிறது சிம்மம். சிம்மத்துக்கு குரு அஷ்டமாதிபதி இல்ல, 5க்கு அதிபதி
எட்டுக்கு கஷ்டமா அதிபதி. 5ஆம் ம். இடங்கிறது புத்தி ஸ்தானம். 8ஆம் இடங்கிறது அது ஒரு இது அப்படின்னு வச்சுக்கிடுங்க. அந்த 2 ம். ஆதிபத்தியம் கொண்ட குரு தான் பாக்குறாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதகத்துல இருக்கிறாங்க, பாக்குறாங்க. என்னவா இருக்கும்? 7ஆம் இடத்த அதிபதி சூரியனாவே வந்துட்டாரு. அவரு சனி சாரம் வாங்கிட்டு இருக்கிறாரு. என்ன இருக்கும்? அப்ப ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்குமா சார்? இல்ல, மனைவிக்கு ஒரு நோய் இருக்கும்னு அர்த்தம். புரிஞ்சுதா? சனி நோயா? சாரம் நான் வாங்கியிருக்கிறாங்க. இந்த புக்தியில நோயின்னு சொன்னேன். நான் மனைவிக்கே ஜென்ரலா நோயா? சொல்றேன். நான் கேட்டது மனைவிக்கு குணம், கேரக்டர் எப்படி இருக்கும்னு தான் நான் கேட்டேன். அதான் சார், நான் இந்த புக்தியில தான் நோயின்னு சொன்னேன். மனைவிக்கே இந்த நோயா? புத்தின்னு நான் கேட்கவே இல்லையே மேடம். ரைட்டு இந்த சார். புத்தின்னு ஏதாச்சும் கேட்டேன். அப்ப ஒரு கேள்வி வந்ததுல அனிதா மேம் முதல்ல வச்சது, அதுக்கு சொன்னேன். நான் இன்னைக்கு என்ன கேள்வி கேட்கறேனோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க மேடம். சரி மனைவியோட சார். குணம், கேரக்டர் மனைவிக்கே தான் நான் நோய். கேள்வி. ஏன்னா சனி சாரம் வாங்கியிருக்கு. பாதகத்துல சார் ஒருவேளை இருக்கிறாங்க. சார் என்ன சந்திரன், நோய்? குரு, சனி, கேது திரிகோணத்துல வரனா கொஞ்சம் மைண்டு இந்த சுபாவம் கம்மியா இருக்கிறவங்க இருப்பாங்களா? அப்ப மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னு நீங்க இல்ல சொல்றீங்க. இல்ல சார் அந்த மாதிரி ஏன்னா சந்திரன், குரு, சனி திரிகோணத்துல கேது வர்றதுனால அந்த ஒரு பையன் ஜாதகம் பார்க்கும்போது அந்த மாதிரி வந்துச்சு இல்லையா? அதுக்கு சொல்ல பையன் வரேன். ஜாதகம் பார்த்தோம்னா ரைட். வேற யார் என்ன நோய் அந்த இருக்குன்னு மாதிரி சொல்றீங்க? ரைட், ஓகே. இது சார் ஏற்கனவே சனி பார்த்த வந்து ஜாதகங்கள்ல கொஞ்சம் கணக்கு. டாமினன்ட்டா சார் இருக்கிறதுனால கொஞ்சம் காலோ ஐ கையோ ஏதாவது கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்குமா? சார் ஐ என்ன டிஃபெக்ட் affect? சார் ஒருத்தரா பேசுனீங்கன்னா தான் புரியும். அவங்க ஏதோ அஃபெக்ட்ங்கிறாங்க. தேங்க்யூ என்ன சார். affect? என்ன அஃபெக்ட்? கையோ காலு கொஞ்சம் ஒச்சமா இருக்கிறது, ஊனமா இருக்கிறது அந்த மாதிரி இருக்குமா சார்? சரி, ஓகே ஓகே ஓகே. நீங்க வாங்க சார். சார் கண்ணுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் சார். சரி, ஓகே. அடுத்து சேகப்பன் சார் இல்ல கற்பா மேடம், 2 பேர்ல யாராவது வாங்க. ஓகே. நான் வந்து சிம்மத்தை லக்னமா படும்போது புதன் பார்த்துடுறாங்க, அப்படி எடுத்திருக்கேன். அது சிம்மம் வந்து பிறப்பு லக்னமான இவருக்கு 2ஆம் இடத்துல இருக்கனால இவங்க படிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்கன்னு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப கேரக்டர் புத்திசாலித்தனமா தான் இருக்கிறாங்க. இப்ப மைண்ட் ஆமா ரீதியான பிரச்சனை கிடையாது. ஆமா ஆமா. அப்ப வேற என்ன நோய் இருக்கும்? ம். சார் கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கு சார். சரி, ஓகே. பிரியா மேடம் சொன்னதுதான் கரெக்ட். மைண்ட் ரீதியா மன ரீதியான பிரச்சனையில இருக்கிறாங்க. அது தெரியாம தான் இவருக்கு சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. சரியா? மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டவங்க தான் ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி சண்டை போட்டு குடும்பம் நடத்தி 1க்கு 2 குழந்தையும் பெத்துக்கிட்டாங்க. 2மே ஆண் வாரிசு. சரியா? ஆனால் அவருக்கு ஏன் இந்த தாம்பத்திய சுகத்துல அந்த அளவுக்கு பாதிப்பு? அதுக்கு காரணத்தை சொல்லுங்க. 12ஆம் இடம் சொல்லக்கூடிய அயன சயன போகம் ஏன் அவருக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு? இது கடைசி கொஸ்டின், முடிச்சிடலாம். கேது சார் இயற்கை லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல கேது இருக்கு. கேது இருக்கிற எல்லா பேரும் அப்படியே இருக்கிறாங்க. இல்ல சார் சந்திரன் சாரம் 6ஆம் அதிபதி சந்திரன் சாரம் வாங்கி சனியோட சேர்ந்து இருக்கு இல்லையா? சரி. அதனால சனிய லக்னாதிபதி 12 லக்னாதி ஆமா சார் சந்திரனோட சேர்ந்து நெருங்கி இருக்கு இல்லையா? சரி. அந்த புனர்பூ அந்த அது கூட வேலை செய்யலாது. அதுக்கும் திரிகோணத்துல தானே அந்த கேதுவே வருது, அதனால பாதிக்கப்பட்டிருக்கு. சரி, அடுத்து சார் சனி வந்து சனிக்கு சார் சனியுடைய வீட்டுக்கு 12ஆம் இடம் வந்து திரிகோணத்துல தானே சார் வருது. 12ஆம் இடம் வந்து அந்த தாம்பத்தியத்தை பாதிக்கத்தானே செய்யும். சனிதானே அது. 12ஆம் இடத்துக்கு சனி 12ஆம் இடத்தை 12ஆம் இடத்துக்கே திரிகோணத்துல வந்ததுனாலதான் சண்டை போட்டாலே தாம்பத்திய சுகம் கிடைச்சு 1க்கு 2 குழந்தை பெற்றிருக்கிறார். அவங்க வாங்கி இருக்கிறது சந்திரன் சாரம். சோ அந்த புணர்வு தோஷம் அது இருக்கு. அதுக்கு மேல ராகு வந்து பார்வை இருக்கு. சரி சரி. சார் அந்த புதன் சனி பரிவர்த்தனை அது கூட ஏதாச்சும் ஆகுமா சார்? 12ஆம் இடம் தானே சனி. அது ஒரு மெயினான ரீசன். 12ஆம் இடத்துல பரிவர்த்தனையில போனாருன்னா அங்க ஒரு ஏமாற்றம் உண்டு. முதல்ல ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல, அதுவும் காரணம். 12ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்தை சனி வந்து சந்திரனுடைய சாரம் வாங்கியிருக்கிறாரு. அது 6க்கு அதிபதி. அப்ப 6க்கு அதிபதினா 6ஆம் இடங்கிறது இந்த பஞ்சாயத்து இருக்கு இல்லையா? அந்த 6க்கு அதிபதி சாரத்தை 12க்கு அதிபதி வாங்குறதுனால ஒரு பிரச்சனையும் இருக்கு. அந்த இடத்த அதிபதி பரிவர்த்தனை யோகத்துல வர்றதுனால ஏமாற்றம். நான் பரிவர்த்தனை ஏமாற்றம்னு அடிக்கடி சொல்றோம்ல, அந்த வகையில ஏமாற்றம். ஆனாலும் கூட குரு இருக்கிறதுனால அப்பைக்கப்ப சுபகிரகம் இருக்கு இல்லையா, கொடுத்து குழந்தையும் கொடுத்து கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி போகணும். புரிஞ்சுதா? பரிவர்த்தனை என்ன இருந்தாலும் ஏமாற்றம் அப்படிங்கிறது. அதுதான் 12ஆம் இடம் கெட்டு போனதுக்கு காரணம். 12ஆம் இடத்துல கேது இருக்கிற எல்லா பேரும் தாம்பத்திய சுகம் அனுபவிக்காம இல்ல, குழந்தை பெற்றுக்கிறாம இல்ல.
இல்ல அதான் சார், புரிஞ்சுக்கணும். சந்திரன் சார வாங்குனதுனால நான் சொன்னேன், அந்த சனியோட இருக்கிறதுனால. அது வந்து இது உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிடுங்க. பரிவர்த்தனை ஒரு காரணம் தான். இந்த 12ஆம் ஒரு இடத்துல காரணம். கேதுக்கு பதிலா ராகு இருந்திருந்தா இது மல்டிபிள் கனெக்ஷன் அப்படி போகும். அந்த ராகு நல்லா அந்த இடத்துல வந்து ஒரு சுயசாரமாகவோ அல்லது வேற ஏதாவது ஒரு உச்சம் பெற்ற ஆட்சி பெற்ற கிரகத்துடைய சாரமோ ராகு வாங்கியிருந்தா மல்டிபிள் கனெக்ஷன்லாம் கொண்டு போய் விட்டுரும். சரி, இப்ப அட் பிரசன்ட் என்ன ஒரு கேள்விக்கு வந்தாங்க? இப்ப நடப்பு திசா புத்திக்கு ஒரு கேள்வி இருக்கு. குரு திசை சுக்கிர புத்தி என்ன கேள்வியோட வந்திருப்பாங்க? கடைசியா பாப்பா இப்போ ஒருத்தவங்க வந்து ஜாதகத்தை கொடுத்தாங்கன்னா அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே நம்ம கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. அப்ப என்ன கேள்விக்கு வந்திருப்பாங்க? ஏதோ பிரியா மேடம் தான் டக்கு டக்குன்னு எடுப்பீங்களா? சொல்லுங்க. இந்த யோசிக்கிறேன் சார். 9 கனெக்ட் ஆகுறதுனால வேற ஏதாவது மேரேஜுக்கு ஏற்பாடு பண்றாங்களா? எப்படி 9ன்னு சொல்றீங்க? எதை பத்தி சொல்றீங்க? இல்ல 9ஆம் இடம், சுக்கிரன். அதாவது சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்துக்கு அதிபதியா வர்றாரு, அதான் கேட்டேன். சரி, இரண்டாவது திருமணத்துக்கு 9ம் வரும் 11 வரும். கனெக்ஷன் வருதான்னு சார் பாருங்க. ஏதோ ஃபாரினுக்கு ஏதாச்சும் போலாம், வேலைக்கு ஏதாச்சும் வேற மாத்தலாம் அந்த மாதிரி நினைக்கிறாங்களா சார்? தசாநாதனுக்கு புத்திநாதன் எங்க இருக்கிறாரு? தசாநாதன் புத்திநாதன் 7 பாதக ஸ்தானத்துல இருக்கு, அப்ப 7ல ஏதோ இருக்கு சார். அப்ப ஏதோ ஒரு பிரச்சனையில தான் வந்திருக்கிறாங்கன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். பாதகம் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனைக்காக தான் வந்திருக்கிறாங்க. அப்புறம் ஃபாரினுக்கு போறாரு, வேலைக்கு போறாருன்னு சொல்லக்கூடாது. ஃபாரினுக்கு போறாரு, வேலைக்கு போறாருலாம் கேட்டு வந்திருக்காரு. இல்ல சார், நான் தசாநாதன் ஓகே சார், சொல்லுங்க சார். நீங்க சொல்ல வந்த அம்மாவுக்கு விஷயத்த நான் ஏதாவது புரிஞ்சுக்கிட்டேன். பிரச்சனை இருக்குமா? இருங்க மேடம். நான் பேசும்போது குறுக்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. Okay. தசாநாதன் கூட சனி இருக்கிறாரு, அவர் தொழில்காரகன், 6க்கு அதிபதி. சந்திரன் இருக்கிறாரு, லாபாதிபதி. இவங்க சாரத்தை வாங்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த திசையில் நடந்துகிட்டே தான் இருக்கு ஆல்ரெடி. சரியா? குரு திசை ஸ்டார்ட் ஆனதுல இருந்து நடந்துட்டு இருக்கு. சுக்கிர புத்தி அப்படின்னு வரும்போது புத்திநாதன் 7ஆம் இடத்துல இருக்கிறார். அது பாதகஸ்தானம், அது பிரயாண ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், மனைவி ஸ்தானம். மனைவி குறிக்கக்கூடிய சுக்கிரனே அங்க உட்கார்ந்து இருக்காரு. அப்படிங்கிற பட்சத்துல அவர் யார் சார வாங்கினாரு, யார் சேர்க்க பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். அப்படிங்கும்போது அவர் சூரியன் கூட இருக்கிறாரு, குரு செவ்வாய் கூட இருக்கிறாரு. செவ்வாய் வந்து 3க்கு 8க்கு அதிபதி. அப்ப ஏதோ ஒரு வம்பு வழக்கு இருக்கு. உட்கார்ந்து இருக்கிற இடம் 7ஆம் இடம். சரியா? பாதகஸ்தானம் கூட உட்கார்ந்து இருக்கு சூரியன், விரையாதிபதி. சரியா? இதை முதல்ல ஆதிபத்தியத்தை இணைச்சுக்கிறணும். அப்புறம் காரவத்துவ ரீதியா போகணும். அப்ப என்ன இருக்கும் கேள்வி? இப்ப சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. இரண்டாம் திருமணம். அப்ப சுக்கிரனுடைய அடுத்த ஆதிபத்தியம் 2 9. அப்ப 2வது திருமணம். அத பத்தி கேள்வி கேட்டு வந்திருப்பாங்க. சார் எடுத்தாரு, ஜானகிராமன் சார் எடுத்தார். 11ஆம் அதிபதி சம்பந்தப்பட வேணாமான தசாநாதன் கூடயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு. சந்திரன் இந்த சுக்கிரனை பார்க்கத்தையும் செய்யறாரு. மனைவி பிரச்சனை பண்றாங்க. டைவர்ஸுக்கு நான் அப்ளை பண்ணிருக்கிறேன். டைவர்ஸ் வரைக்குமே அப்ளைக்கு பண்ற மாதிரி போயிடுச்சு. ஏன்னா கூட செவ்வாய் சூரியன் அரசு கிரகங்கள் இருக்குதா? அரசு கிரகங்கள் எல்லாம் வராது. அவங்களுக்கு திரிகோணத்துல ராகு வருதா? ராகு இல்லாம வராது. பம்பு வழக்கு, அந்த போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கேஸ் வராது. அந்த செவ்வாயும் ராகு இல்லாம போலீஸ் ஸ்டேஷன், அந்த கோர்ட்டு கேஸ் வராது. 7ஆம் இடம் பாதகம். 8ஆம் அதிபதியே செவ்வாய், அவர் தான் சுக்கிரன் கூட சேர்க்கையில இருக்கிறார். சுக்கிரன் 2க்கும் 9க்கு அதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, பாக்கியாதிபதி பாதகஸ்தானத்துல போனார். அப்ப குடும்பத்துல ஒரு பாதகம் நடக்கணும், பின்னாடியே ஒரு பாக்கியமும் ஏற்படும். 9க்கு உண்டான வேலையும் செஞ்சாகணும்ல. அப்ப 2வது பாக்கியம். அப்ப 2வது பாக்கியம்னா 2வது குடும்பம். அவங்கள சந்திரன் பாக்குறாரு 11ஆம் இடத்தை. அதையும் எடுத்துக்கோங்க. 11ஆம் அதிபதி 2வது திருமணத்தை கொடுக்குறாரு அப்படின்னு எடுத்துக்கோங்க. இல்ல 9க்கு அதிபதியே டைரக்டா 2வது திருமணத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. 2வது திருமணம் பண்ணலாமா, பண்ணுனா சரியா வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியில தான் வர்றாங்க. ஏன்னா அப்பவும் சுக்கிரன் கூட செவ்வாய் மங்களகரன் சம்மந்தப்படுறாரு. வருதா? ஆமா சார். அதுதான் இந்த புத்தி வந்து இந்த புத்தி 2026 வரைக்கும் போகுது. இப்ப முறைப்படி டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்த திருமணத்தை நோக்கி போங்க. அது நல்லா சிறப்பா தான் இருக்கு. பாதகம்ங்கிறது ஒரு தடவை தான் நடக்கும், திரும்ப திரும்ப நடக்காது. ஓகேவா? ஓகே சார். பாதகமோ மாரகமோ எதுவா இருந்தாலும் ஒரு தடவை தான் நடக்கும். மாரகம்ங்கிறது மரணம். ஒரு தடவை முடிஞ்சு போச்சுன்னா சோழியை முடிஞ்சு போச்சு, அப்புறம் அவன் எங்கிட்ட பிழைக்கிறது. அந்த மாதிரிதான் பாதகமும். ஒரு தடவை தான் வாழ்க்கையில பாதகம் நடக்கும், திரும்ப திரும்ப பாதகம் நடக்கும். அவ்வளவுதான் இந்த ஜாதகத்தோட உண்டான ஆன்சர். புரிஞ்சிருச்சா? யாருக்கு புரிஞ்சது, யாருக்கு புரியல? புரிஞ்சிச்சு சார்.